அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தென்னிந்திய திருச்சபையுடைய தலைப்பு எழுதிட்டு வந்தேன். யோவான் எழுத்துக்களில் சிலுவைன்னு அது எழுத்து. நேற்று சமச்சீர் நற்செய்தி நூல்கள் மத்தேயு மார்க்கில் உள்ள சிலுவையை பற்றி சொல்லப்படுகிற வார்த்தை. ஆனால் இன்றைக்கி பார்க்குறப்போ ஒரு அருமையான தலைப்பு. சங்கீதம் 95:7-8 சொல்கிறாரு, ஹேண்ட் அண்ட் நாட் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள், ஸ்ட்ராங் பண்ணாதீங்க, ஸ்மூத் பண்ணுங்கன்னு சொல்கிறார். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். எப்படி நம்ம கடினப்படுத்துகிறோம்? ஒரு சிறப்பான தலைப்பு. இதுவரை நான் பேசாத ஒரு தலைப்பு. ஒரு மனிதர் கப்பலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த கப்பல் 2 வகையான கப்பல். ஒன்று கார்கோ, ஒன்று பேசஞ்சர். ரெண்டாவது பேசஞ்சரும் கார்கோவும் சேர்ந்த கப்பல். அது யூட்டிலிட்டி கப்பல்னு பேர். யூட்டிலிட்டி வேன். பாதி ஆள் பாதி ஜாமான் வச்சுக்கலாம். அது யூட்டிலிட்டி வேன். எங்களை மாதிரி பிஸ்னஸ் மேலாம் நான் வச்சுருப்போம். பாதி ஆள் வச்சுக்குவோம், பாதி ஆள் திங்ஸு பொருட்கள் ஏற்றுவது. அதேமாதிரி யூட்டிலிட்டி ஷிப். பாதி ஆள் பாதி கப்பல் ஜாமான். பாதி கப்பல் கீழே இல்லைன்னா ஃபுல்லாக கோல்டு, தங்க கட்டிகள். என்னது? தங்க கட்டிகள். கிட்டத்தட்ட 10 டன்னுக்கு மேலே என் தங்க கட்டி. அதுக்கு மேலே ஆள். அந்த கப்பல் அட்லாண்டிக் கடலில் போய்கிட்டு இருக்கும்போது டைட்டானிக் கப்பல் மாதிரி அந்த கப்பல் டேமேஜ் ஆகிடுச்சு. டேமேஜ் ஆகி தண்ணி உள்ள வருது. கேப்டன் சொல்கிறாரு, கப்பல் கொஞ்சம் நேரத்தில் கவுந்துரும், கவுந்தால் நீங்கள் எல்லாம் செத்து போவீங்க. அதனால் லைஃப் போட் இருக்குது, லைஃப் போட் எடுத்துகிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிருங்க. லைஃப் போட்டு ஒரு 100 பேர் கப்பலில் ஒரு 1500 பேர் ட்ராவல் பண்ணலாம். அந்த கப்பல் ஒரு 700 பேர் இல்லை 500 பேர் ட்ராவல் கெப்பாசிட்டி. லைஃப் போட்டு ஒரு 200 பேருக்கு தான் இருக்கும். 100 பேர் 150 பேருக்கு. லைஃப் போட்டில் நீங்கள் எஸ்கேப் ஆகிருங்க, போயிருங்க, தப்பிச்சிருங்கன்னு சொல்கிறேன். அதில் ஒரு நல்ல மனிதர், நம்மளை மாதிரி நல்ல விசுவாசி, கடவுளுக்கு பயந்த மனிதர். அவர் நல்ல சும்மர், நீச்சல் போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவர். எப்போவுமே வேகமாக நீந்துகிற ஆள் துளை கிணறுலையும் ஆள் பெரிய கடல்லையும் அந்த நீச்சல் போட்டியில் ஃபஸ்ட்டு. அவருக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஏற்கனவே கப்பல் ஓட்டை ஆகிட்டு தண்ணிக்குள்ளே போய்கிட்டு இருக்கு, நிறைய தங்க கட்டி இருக்குது. ஒரு 10 தங்க கட்டியை கட்டி இடுப்பில் எடுத்துக்கிட்டு வச்சுட்டு நம்ம நின்று போயிட்டால் ஒரு தங்க கட்டியோட விலை 1 கிலோ. ஒரு தங்க கட்டி 1 கிலோன்னா இன்றைக்கி விலை எவ்வளவு? கிட்டத்தட்ட 12 கோடிக்கு மேலேன்னு நினைக்கிறேன். ஒரு 10 தங்க கட்டி எடுத்துகிட்டு போனால் லைஃப்பில் நம்ம அழகாக செட்டில் ஆகிரும்னா அவருக்கு எண்ணம் வந்தது. இது மனிதனுடைய லைஃப், இது மனிதனுடைய செட்டில்மெண்ட். அந்த மனிதனுடைய லைஃப் அவன் என்ன பண்ணான்? 10 தங்க கட்டியை எடுத்துக்கிட்டு இடுப்பில் வச்சுக்கிட்டு ஸ்விம் பண்ணான். அவரால் என்ன பண்ண முடியல? ஸ்விம் பண்ண முடியல, நீச்சல் அடிக்க முடியல, போராடுறான். ஆனால் எவ்வளோ போராடினாலும் அவருடைய முயற்சி தண்ணிக்குள்ளேயே தான் போகிறார், மேலே வர முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணுறான், பார்க்குறான், முடியலேன்னு. அவன் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீங்க? ஏன்னா உலகத்தின் பாவங்கள் இயேசு கிறிஸ்து மேலே கொட்டப்பட்ட போல் தான். அதுதான் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லார், என்னை மகிமைப்படுத்துங்க. இந்த உலகத்தின் பாவங்கள் மேலே கொட்டப்பட்டோம். அப்போ இந்த உலகம் எனக்கும் மக்களுள்ள இடைவெளி துண்டிக்கப்படும். 3 மணி நேரம் காரிருள் வந்துருச்சு, பெரிய இருட்டு வந்துருச்சு, நான் உண்மை பார்க்க முடியாத நிலைமை வந்துடும். அப்போ தான் எனக்கு இந்த வியாழக்கிழமை சாயங்காலம் அடி அந்த அன்னைக்கு வியாழக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு பிடிக்கிறாங்க, 7 o'clock மாலை. அப்போ அடித்த அடி, அப்பத்துலேருந்து அடிக்கிற அடி, வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு பிலாத்தோடைய கோர்ட்டில் விட்டுட்டு பிலாத்தோட கோர்ட்டு வரையும் அடிக்கிறாங்க. மாற்றி இப்போ தட்டுறான். அப்போல்லாம் அவருக்கு வழி தெரியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் தரன்னு இழுத்துட்டு போகிறான். அது கடந்த நாட்களில் நான் கலாஸ்ரீ பகுதியில் ரெவரண்ட் வினோத் அவர்கள் அதை சிலுவை யாத்திரா பண்ணார். அந்த சிலுவை தூக்கிட்டு நடித்த தம்பி, ஜீசஸ் மாதிரி நடித்த பையனே தரையில் அப்படியே விழுறான், புத்துன்னு. எனக்கு தோணுது, கீழே விழுந்த நேரத்தில் ஸ்லிப் ஆச்சுன்னா அப்படி ஸ்லிப் ஆகும்னா கை பிசைக்கிறது, கால் உடைஞ்சது, கை உடைஞ்சது. நான் போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த யாத்திராவில் கலந்து கொண்டேன். அந்த யாத்திராவில் 1 மணி நேரம் அந்த காஸ்பல் ரோடில் நின்று சொன்னேன். சொல்ல மக்களுடைய ரிசீவ்மெண்ட் இருந்தது. ஆமாம், அப்படி விழுதான். அப்படி தான் இயேசு கிறிஸ்து அந்த விழுந்தார். நீங்கள் அந்த எருசலேம் பட்டணத்தில் அந்த பிலாத்து அரண்மனையிலிருந்து அந்த கொல்கதா மலைக்கு போகிற வழியை பார்த்தீங்கன்னா அவர் விழுந்து அந்த சுவர்களில் கை வைத்த இடம், கை ரேகை பதித்த இடம் அப்படியே அமைந்திருக்கு. கால் வைத்த இடம், கீழே விழுந்த இடம், ரத்தம் சிந்த இடம், அது ஒரு மார்க்கெட் வழியாக அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சிலுவையை கொடுத்து தூக்கிட்டு போகிறார். அதே மாதிரி சிலுவை அப்படி